என்று வேதம் சொல்லுகிறது. அம்மேன் ரிப சந்தூர் ஏன் கத்தரா தன் வேலையில், கொடுக்கப்பட்ட வேலையில், தனக்கு தேவன் நியமித்திருக்கிற வேலையில், இந்த உலக வேலையாக இருந்தாலும் சரி அல்லது ஊழியமாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீர்களானால் நீங்கள் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்குவார். எதுவுமே வேலை இல்லாமல், உழைப்பு இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் வராது. அதை புரிஞ்சுக்கோங்க. அநேகர் நீங்கள் நினைக்கிறோம் ஜெபம் பண்ணால் ஆசீர்வாதம் வந்துடும்ன்ட்டு. ஆனால் ஜெபம் பண்ணால் நமக்கு நம்பிக்கை, விசுவாசத்தை, தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். நம் வழிகளில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் நாம் உழைக்கும் போது மட்டும்தான் ஆசீர்வாதம் வரும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன். நம்ம காலை மிதிக்கணுங்க, நம்ம ஓடணும், உழைக்கணும், வைராக்கியமாய் மாறணும். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாங்க, நீ எம்மட்டுமோ அம்மட்டும் சுற்றி திரி, உனக்கு எல்லா தேசங்களையும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அதே போல் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நிச்சயமாய் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் தொழிலில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதம் மழை பெய்யும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு ஆசீர்வாதம் மழையை கர்த்தர் பொழிந்து கொண்டிருக்கிறதை, ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே கர்த்தர் வருஷிக்க பண்ணுவதை நான் பார்க்குறேங்க. ஒருவேளை குழப்பத்தோடு செய்யலாமா செய்ய வேண்டாமா என்ற ஒரு டபுள் மைண்டடாக இருப்பீங்கன்னா, டபுள் மைண்டடாக இருக்கிற எல்லாருக்கும் தேவன் சொல்கிறாரு, நீ நிச்சயமாய் தைரியமாய் செய், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன், நீ கையிட்டு செய்கிற காரியத்தை ஆசீர்வதிப்பேன், உன் முயற்சிகளை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றிப்பா ரபா சந்தூர் ஏன் கத்தரப்பா, நன்றிப்பா. நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் வருது, எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அருமையான சகோதரி யமுனா தேபிக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்புங்க. அதே போல் ப்ரேயர் ஃபார் மை மம்மி கௌசல்யா ஹேவ் மைண்ட் டிஃப்ரென்ஸ். சிஸ்டர் செல்வி, கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள்லாம் நேரில் கூப்பிடுங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்காக நான் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லா டிஃப்ரென்ஸும் மாறிடும் என்று தேவன் சொல்லுகிறார். நன்றிப்பா. கிறிஸ்டோஃபருக்காக ஜெபிக்கிறேன், யமுனா தேவிக்காக ஜெபிக்கிறேன், பெஸ்ஸிக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் என்னோட டெலிவரிக்காக ஜெபம் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக சிஸ்டர், என்னோடய மைண்டில், என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய ஜெபத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக கர்த்தர் பேசின வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றிப்பா. பிரியங்கரா பாஷ தூரியந்தரா அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுவதற்காக நன்றி. சர்மிளா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். இப்போ மகளுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் மாற கர்த்தர் ஒரு அனுகூலமான வாசலை நான் திறப்பேன் என்று வாக்கு பண்ணுவதற்காக நன்றி. குடும்பத்தில் சமாதான குறைவை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுவதற்காக நன்றிப்பா. கிறிஸ்டோஃபர் பிரதர் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு போட்டிருக்கீங்க. இப்படி நீங்கள் நல்ல ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்ய எனக்கும் ஒரு வாஞ்சை இருக்கும், எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். என்னையும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. ரிபா சந்து ரியாந்தராபா. நன்றி பரமா. கிறிஸ்டோஃபர் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். அவர் செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய காரியங்கள் என்னென்ன காரியத்தில் குறைவு இருக்கிறதோ குறைவை நிறைவாக்குகிறவர் நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருப்பதற்காக நான் நன்றி சொல்கிறேன். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 91:14 இவ்வாறாய் சொல்கிறது, அவர் என் இடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தருடைய நாமம் இயேசு என்கிற நாமத்தை அறிந்து அறிக்கை பண்ணுகிற உங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த நிலையில் நிலைநிறுத்த விரும்புகிறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ரியாக்தரு ஷதூரியாக்கத்தை நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப் போகிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வார்த்தையை நான் பார்க்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் நிச்சயமாய் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்க வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லலாமே.
நீங்கள்